Hi, hello and welcome to Mathematical 360. இதில் நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 இருபரிமாண பகுமுறை வடிவல். இந்த சாப்டர் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோடுகள், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். நேர்கோடுகள் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேர்கோடுகள் என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கு டிஸ்பிளே கொடுப்பேன். அதை பார்த்துட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பெட்டராக புரியும். எக்ஸாம்பிள், பாக் நீரணிப்பின் மீது அமைக்கப்பட்டுள்ள தொடர்வண்டிக்கான பாம்பன் பாலம் சுமார் 2065 மீட்டர் நீளத்தில் கட்டப்பட்டுள்ளது. அதாவது அந்த பாக் நீரணிப்பின் மேல பாம்பன் பாலம்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த பாம்பன் பாலத்தோட டிஸ்டன்ஸ் வந்து 2065 மீட்டர், அதாவது கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் இருக்கு. இப்பாலம் தீவு நகரமான ராமேஸ்வரத்தை இந்திய நிலப்பகுதியில் உள்ள மண்டபத்தையும் இணைக்கிறது. ஸோ அப்போ ராமேஸ்வரம் நமக்கு தெரியும். ஸோ தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தீவு நகரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை இணைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலம் தான், அதாவது இந்த பாம்பன் பாலம் தான். இப்பாலத்தின் மீது தொடர்ந்து செல்வதற்கான சில கட்டுப்பாடுகள் உள்ளன. ஸோ அங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கொட்டின மாதிரி ரயில்வே ட்ராக் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்ல வந்து குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் ட்ரெயின் போகணும்னு சொல்றாங்க. பாலத்தின் மீது தொடர்ந்து செல்வதற்கான கட்டுப்பாடுகள் அதன் சீரான வேகம். ஸோ அது என்ன ஸ்பீடில் போகணும்னு அந்த பிரிட்ஜில் போகும்போது 12.5 மீட்டர் பெர் வினாடி என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதாவது 12 கிலோமீட்டர், அதாவது மீட்டர் பெர் வினாடி வேகத்தில் போகணும்னு சொல்லி போடுறாங்க. கிலோமீட்டருக்கு அதாவது மீட்டர் பெர் வினாடி வேகத்தில் போகணும். மண்டபத்தில் உள்ள பாலத்தின் துவக்க பகுதியிலிருந்து, அதாவது மண்டபத்தில் உள்ள பாலத்தின் துவக்க பகுதியிலிருந்து 560 மீட்டர் நீளம் கொண்ட தொடர் வண்டி நகர் தொடங்குகிறது எனில், அதாவது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜோட இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ட்ரெயின், அதாவது ட்ரெயின் இன்ஜின் இனிஷியல் பொசிஷன் இருக்கு, அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 560 மீட்டர் நீளம் கொண்ட, அதாவது 560 மீட்டர்னா ட்ரெயினோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 560 மீட்டர் நகர தொடங்கிறது எனில். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, தொடர் வண்டி செல்லும் இயக்கச்சம்பாட்டை காண்க. அதாவது தொடர் வழி போகிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இயக்கச்சம்பாடு, அதாவது ஒரு லைனை நம்ம அதை ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு இயக்கச்சம்பாடு கண்டுபிடிக்கணும். அதாவது லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நேர்கோடு டாபிக் தான் பார்க்குறோம். இங்க 2 வேல்யூஸ் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சீரான, அதாவது ஸ்பீட் இருக்கு, வேகம் இருக்கு. இது 2 தான் இருக்கு. இதை 2 வச்சு நம்ம வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்மேஷன் கொண்டு வரணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து இயக்கச்சம்பாடு, அதாவது நேர்கோடு சம்பாடு கொடுக்கிறது இயக்கச்சம்பாடுன்னு சொல்றாங்க. எப்போது ராமேஸ்வரத்தில் தீவு தொடர்வண்டி இயந்திரமானது நுழையும், அதாவது அந்த தீவுக்குள்ள வந்து எப்போ வந்து என்டர் ஆகும், அதாவது அந்த ட்ரெயின் வந்து இந்த 2065 கிலோமீட்டர் தாண்டி எப்போ என்டர் ஆகும்னு கேட்கறாங்க. மீட்டர் தாண்டி எப்போது தொடர்வண்டியின் கடைசி பெட்டி பாலத்தின் தொடக்க பகுதியை கடக்கும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலத்தோட தொடக்க பகுதி நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பாத்தீங்களா, அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பாக்ஸ் எப்போ கடக்கும்னு கேட்கறாங்க. பாம்பன் கடல் பாலத்தை தொடர்வண்டி கடந்து செல்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன, அதாவது இது 2065 மீட்டர் வந்து அந்த ட்ரெயின் மொத்தமும் கம்ப்ளீட்டா அதாவது தாண்டி போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது நேர்கோடுகள் டாபிக்கள் இருக்கிறனால நம்ம ஃபர்ஸ்ட் நேர்கோடு சம்பாடு வச்சு அது ஒவ்வொன்றையும் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். தீர்வு, எக்ஸ் அச்சில் நேரத்தை வினாடியிலும், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு லைனுக்கு கொண்டு வரோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் வேணும், ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் அச்சில் நேரத்தை வினாடியிலும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைம், அதாவது நேரத்தை செகண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒய் அச்சில் தொலைவு மீட்டரிலும், அதாவது இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 மாதிரி எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இயக்க சம்பாடு லைனோட சம்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல நேர வினாடிகளில், ஒய் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தூரம் மீட்டரில். இப்போ எப்படி எடுத்திருக்கோம்னு பார்க்கலாம். தொடர்வண்டியின் இயந்திரம் ஆதிப்புள்ளி 0ல் உள்ளது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட இன்ஜின் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிப்புள்ளி 0ன்னு இங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எனவே தொடர்வண்டி நீளம் 560 மீட்டர், அவங்களே ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. தொடர்வண்டியோட மொத்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 560 மீட்டர். ஒய் அச்சின் குறைவெட்டு துண்டாகும், ஏன்னா நம்மளே வந்து எடுத்துட்டோம் ஆல்ரெடி ட்ரெயினோட இன்ஜின் பாக்ஸ் வந்து ஆதிப்புள்ளி இருக்குன்னு நம்மளே எடுத்துட்டோம். அப்படி எடுக்கும்போது அதோட பேக் அண்ட் கார்னர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, 560 மீட்டர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும், தொடக்கத்தில் இங்க இருக்குன்னா மைனஸ்ல போகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒய் அச்சின் குறைவெட்டு துண்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா டவுன்வர்ட்ஸ், அதாவது டவுன்வர்ட்ஸ் இருக்கிற ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூஸ், மைனஸ் ஒய்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ஒய் டேஷ்னு சொல்லுவோம். அந்த வேல்யூஸ்லாம் மைனஸ்ல இருக்கும். அப்போ 0ல இருந்து இங்க 560 இருந்தால் என்ன ஆகும், -560, அதனால அது குறை என்ன எடுத்திருக்கிறோம்.
பி ஈக்குவல் டு -560. எதனால அந்த வெட்டுத்துண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் இதில் கட் பண்ணுறது நம்ம எதனால வந்து 560 எடுத்துறோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கிறோம். தொடர்வண்டியின் இயக்கத்தின் சீரான வேகம், அதாவது தொடர்வண்டியோட வேகம் வந்து அந்த பிரிட்ஜில் போகும்போது எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 12.5 மீட்டர் பெர் வினாடி என்பதை சாய்வாக கருதுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற அந்த வேகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாய்வை எடுத்துக்க போகிறோம். சாய்வு M1 மென்ஷன் பண்ணுவோம். M ஈக்குவல் டு 12.5. ஓகேவா, நம்ம இது சாய்வு எடுத்துக்க போகிறோம். சாய்வு மற்றும் வெட்டுத்தொண்டு கொடுக்கப்பட்டால் நேர்கோட்டின் சமன்பாடு. ஸோ நமக்கு சாய்வு தெரியும் 12.5ன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா -516 தெரியும். ஸோ அப்போ ஒரு சாய்வு வெட்டுத்துண்டு கொடுத்தா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாய்வு M இதுவும் வெட்டுத்துண்டு B கொடுத்தாங்கன்னா y ஈக்குவல் டு mx + b. ஸோ இதுக்கு M ஓட வேல்யூயும் தெரியும், B ஓட வேல்யூயும் தெரியும். ஸோ அப்போ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கேட்டுக்குது அதான் இயக்க சமன்பாடு. அதாவது இயக்க சமன்பாடுனா இந்த லைனோட இயக்க சமன்பாடு, இந்த லைனோட சமன்பாடு தான் கேட்குறாங்க. அதாவது நம்ம எதனால இந்த லைன் இடத்துல இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ்ல நமக்கு சாய்வு தெரியும், அதாவது M 12.5 சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸை வச்சு அப்ராக்சிமேட் ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த M ஓட வேல்யூ வந்து என்ன 12.5. தொடர்வண்டி இயக்க சமன்பாடு. ஸோ இப்போ புரியுது அந்த லைனோட இயக்க சமன்பாடு இதுதான். Y M ஓட வேல்யூ 12.5 இன்டூ எக்ஸ், பிங்கிறது -560, அதனால -560. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறது இயக்க சமன்பாடு, இதுதான் ஒன்று ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கலே. ஸோ y ஈக்குவல் 12.5x இன் -560 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட இயக்க சமன்பாடு. ஸோ அப்போ இந்த ட்ரெயினோட சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் 12.5x -560. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயக்க சமன்பாடு நமக்கு கண்டுபிடிச்சது. செகண்ட் கொஸ்டின், பாலத்தின் எதிர்ப்புற முனையை தொடர்வண்டி இயந்திரம் தொடும் நேரம். அதாவது அவங்க கேட்டுக்கிறதுனா பாலத்தின் எதிர்ப்புற முனைனா எண்டு, பாலத்தோட டெட் எண்ட் எவ்வளோனா அந்த இடத்துல வந்து அந்த இயந்திரம் அதாவது இன்ஜின் தொடர டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ y ஈக்குவல் டு 2065 மீட்டர் மற்றும் b ஈக்குவல் டு 0. ஏன் இங்கே அப்படி சொல்றாங்கன்னா இப்போ இன்ஜின் இங்கே தான் இருக்கு. அப்போ இன்ஜின் இங்கே இருக்கும்போது அதை வெட்டுத்துண்டு என்ன 0, அதனால தான் b ஈக்குவல் டு 0 எடுத்திருக்கோம். அவங்க இன்னொன்று கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க, அந்த ட்ரெயினோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பாலத்தை கடக்குது. ஸோ கடத்த முடியுதுன்னா இந்த இடத்துல கடத்த முடியுதுன்னு வச்சுக்கல, அதோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், பாலத்தோட டிஸ்டன்ஸ் 2065 மீட்டர்னு சொல்லி. ஸோ இப்போ 2065 மீட்டர் இன்ஜின் இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 560. ஆனால் இவங்க என்ன பொசிஷன் சொல்றாங்க, இங்கே இருக்கிற பொசிஷன் 0 பொசிஷன், அதனால தான் வெட்டுத்துண்டு வந்து 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது 2005 ஒய்யோட வேல்யூ 2065, பியோட வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். எதனால 0ன்னு எடுத்துட்டோம்னா இன்ஜின் பொசிஷன் இங்கே இருக்கு, அதோட மொத்த பொசிஷன் சொல்லும், அதனால 0ன்னு எடுத்துருக்கணும். அப்போ இது சிம்பிள் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, x ஈக்குவல் டு 165.2 வினாடிகள். அதாவது நம்ம y-axis வினாடிகள் எடுத்துக்கோம், அதனால வினாடிகள் போட்டிருக்கோம். அப்போ அந்த ட்ரெயின் அந்த மொத்த பிரிட்ஜையும் அதாவது இந்த 2005 மீட்டர் கடற்கரை எவ்வளோ வினாடிகள் ஆகுதுன்னா 125.2 வினாடிகள். ஸோ எக்ஸோட வேல்யூ x ஈக்குவல் டு 125.2 வினாடிகள். x-axis வந்து நேரம் வினாடிகள் எடுத்துக்கிறதுனால. தேர்ட் கொஸ்டின், தொடர்வண்டியின் கடைசி பெட்டியானது பாலத்தின் தொடக்க முனையை அடையும் போது, அதாவது தொடர்வண்டியோட கடைசி பாக்ஸ்னா இங்க 560 இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா பாலத்தின் தொடக்க முனையை, அதாவது தொடக்க முனைனா இந்த 0 ஆதிப்புள்ளி தொடும்போது என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ இங்க என்ன ஆகும், இங்கே வந்து பாத்தீங்கன்னா பியோட வேல்யூ 560 தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இந்த ஈக்குவேஷன் ஒன்னே எடுத்துக்கலாம். அப்போ y ஈக்குவல் டு 0, ஏன்னா அது என்ன சொல்லி தொடர்வண்டியின் கடைசி பெட்டியானது பாலத்தின் தொடக்க முனை அடையும். ஸோ இப்போ தொடக்க முனைனா இங்க தான். அப்போ நமக்கு என்ன, y வந்து எங்க இருக்குன்னு 0 பொசிஷன்ல தான் இருக்கு. அப்போ நமக்கு y வந்து 0ன்னு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 12.5x -560, ஏன்னா வெட்டுத்தொட்டு இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுதுனால அந்த பாக்ஸ் அப்படியே 560 வச்சுக்கிட்டோம், ஏன்னா பாக்ஸ் கடைசி 560 டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ இதுல சிம்பிள் பண்ணும்போது எடுத்துக்கொள்ளும் நேரம், அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 44.8 வினாடிகள். ஸோ தொடர்வண்டியின் கடைசி பெட்டி 560% இருந்து 0% கறக்கு 44.8 வினாடிகள் ஆகுது. ஃபோர்த் கொஸ்டின், தொடர்வண்டியின் பாம்பன் பாலத்தை கடந்து செல்வதற்கான எடுத்துக்கொண்ட நேரம், அதாவது அந்த மொத்த 2065 மீட்டரையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 2065 மீட்டர், ஒய் வந்து இந்த 2065 மீட்டர் 0ல இருந்து மொத்த மீட்டர் கிடைக்கிற எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஒய் வந்து 2065 மீட்டர் எடுத்துக்கிறோம். அப்போ அப்படியே சப்மிட் பண்ணால் 2065 ஈக்குவல் டு 12.5x -560. ஓகே, இந்த ஈக்குவேஷன் அப்படியே சப்மிட் பண்ணிங்கன்னா மொத்த டிஸ்டன்ஸ் அவ்வளோ வந்துடும் அந்த ட்ரெயின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதாவது மொத்த பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 210 வினாடிகள், அதாவது 210 வினாடிகள் ஆகுது அந்த பாலத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ 4 ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனும் கண்டுபிடிச்சாச்சு. இதே பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடைசி பாக்ஸ் வந்து 0ல வைக்கிற மாதிரியும்
அதுக்கு முன்னாடி என்ஜின் இருக்கிற மாதிரி வச்சும் நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈக்குவேஷன், அதாவது இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் மாறுமே தவிர இந்த வேல்யூஸ் எல்லாம் சேமாக தான் வரும். ஸோ நம்ம எந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கணும் ப்ராப்ளம் பொறுத்து. எடுத்துக்காட்டு, ஒய்ஹெச் வெட்டுத்துண்டு 7 மற்றும் நேர்கோட்டிற்கும் ஒய்ஹெச்சுக்கும் இடைப்பட்ட கோணம் 30 எனில், அதாவது ஒய்ஹெச்சோட வெட்டுத்துண்டு கொடுத்துறாங்க. ஒய்ஹெச்சோட வெட்டுத்துண்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒய்ஹெச்சுக்கும் இடைப்பட்ட கோணம் நேர்கோட்டின் சமன்பாடுகள் காண்க. தீர்வு, ஒய்ஹெச்சுடன் கோணம் ஏற்படுத்தும் கோணம் வந்து பார்த்தீங்கன்னா 2 உள்ளன, அதாவது 30 டிகிரி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒய்ஹெச்சோட வெட்டுத்துண்டுனா ஒரு 2 லைன் வந்து கட் பண்றது, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி லைன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது கட் பண்றது இங்க 30 டிகிரில ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இந்த டேஷ்ல இருந்து போறதும் 30 டிகிரில ஃபார்ம் பண்ணும் எக்ஸோட. ஸோ இதுவும் 30 டிகிரி, இது 30 டிகிரி தான். ஸோ அவங்க காமனா 30 டிகிரின்னு சொன்னால நம்ம இந்த 2 லைனையும் போட்டு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வெட்டுத்துண்டுனா இந்த இடத்துல வெட்டுத்துண்டு, அதாவது 7, நம்ம டிஸ்டன்ஸ் 7 வெட்டுத்துண்டு அவங்களே கொடுத்துறாங்க. ஸோ ஒய் வெட்டுத்துண்டு நமக்கு தெரியும், ஒய் ஆக்சில் கட் பண்றது, லைன் ஒய் ஆக்சில் கட் பண்ற பாயிண்ட் தான். ஸோ அப்போ 7 எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த லைன் நான் போட்டுருக்கோம், இந்த பாயிண்ட்டையும் இந்த ரெஃபரன்ஸையும் வச்சு. இப்போ 30 டிகிரி ஆங்கில வச்சு அதே மாதிரி இந்த இடத்துலயும் அதே மாதிரி 30 டிகிரில ஃபார்ம் பண்ணுது. படத்திலிருந்து அக்கோடுகள் எக்ஸ் அச்சுடன் 60 டிகிரி மற்றும் 1 டிகிரி ஆகிய கோணங்களை ஏற்படுத்துகின்றது. ஸோ இப்போ நேர்கோடுன்னு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸாக வச்சு தான் ஆங்கிள் எடுக்கணும். ஆனால் நமக்கு இங்கே ஒய் ஆக்ஸோட ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ஆப்போசிட் ஆங்கிள் வேணும்னு என்ன பண்ணணும், இது வந்து நமக்கு 30 டிகிரின்னு ஆல்ரெடி தெரியும். அப்போ இது 30 டிகிரி நமக்கு ஆல்ரெடி கொடுத்தது படி தெரியும்னா இங்கே என்ன இருக்கும் 90 டிகிரி. அப்போ 120 டிகிரி பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கும் 60 டிகிரி. 60 டிகிரிலேருந்து 180 டிகிரி மைனஸ் பண்ணி 120 டிகிரி கிடைக்குமா. ஸோ நம்ம இந்த ரெஃபரன்ஸ் தான் இருக்கணும். அதனால தான் இப்படி தான் 120 டிகிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 120 டிகிரி. இங்கே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 60 டிகிரி இருக்கு, இங்கே 90 டிகிரி, பேலன்ஸ் இருக்கும் 30 டிகிரி தான் இருக்கும். அப்போ இங்கே 60 டிகிரி, இங்கே 30 டிகிரி 120 டிகிரி 60 டிகிரி வருது. ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் தான் எடுத்துருக்கோம், அதனால 60 டிகிரி. ஆனால் ஆன்டி கிளாக் வைஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸ் தான் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த 60 டிகிரி 120 டிகிரி எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சா, ஏன்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற ஆங்கிள் தான் எடுக்கணும், இது ஒய் ஆக்சிஸ் இருக்கிற ஆங்கிள் எடுக்கக்கூடாது. இப்போ M1 ஈக்குவல் டு tan தீட்டா, நமக்கு சாய்வு வந்து தீட்டா கொடுத்துட்டாங்கன்னா சாய்வு கண்டுபிடிக்கும். இந்த லைனோட சாய்வு இந்த லைனோட சாய்வு கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். M1 ஈக்குவல் tan தீட்டா, ஃபர்ஸ்ட் லைன் வந்து இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ M1 வேணும்னா tan தீட்டா, அப்போ தீட்டா இங்கே என்ன ஆங்கிள் இருக்கும் 120 டிகிரி. ஸோ 120 டிகிரி. இதை வந்து 2 வச்சுட்டு இதை 1 எடுத்திருக்காங்க. அப்போ M1 எடுக்கும்போது 60 டிகிரி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ 60 டிகிரினா √3. ட்ரிகோனோமெட்ரின்னு ஒரு சாப்டர் 10th பார்த்துருப்போம், அது ட்ரிகோனோமெட்ரி டேபிள் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா tan 60 வேல்யூ பார்த்தீங்கன்னா √3, அதுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். M2, அதாவது இந்த லைன் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த லைன், ஸோ இந்த லைன் எடுக்கும்போது 120 டிகிரி. ஸோ அப்போ tan 120 டிகிரி, நமக்கு tan 90 டிகிரி வரைக்கும் தான் டேபிள் இருந்து கண்டுபிடிக்கும். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம், ஃபார்முலா அப்படி எழுதுறோம். அதாவது tan 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி போட்டிங்கனாலும் 120 டிகிரி தான் வரும். ஸோ எனி வேல்யூ tan 180 டிகிரி மைனஸ் எனி வேல்யூ வந்துச்சுன்னா, அதாவது அது என்ன பண்ணணும்னா மைனஸ் டேனு இங்கே பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அதை வெளியே போட்டுக்கணும். இது வந்து ஃபார்முலா, இது வந்து ஃபார்முலா நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். 180 டிகிரிலேருந்து என்ன வேல்யூ இருக்கோ அந்த தீட்டாவோட வேல்யூ அப்படியே போட்டு அதை மைனஸ்ல எடுத்துக்கணும். ஸோ tan 60 டிகிரி நமக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த ட்ரிகோனோமெட்ரி டேபிள்ல இருந்து -√3. ஸோ இதுவும் அந்த வீக்கானிக்கும் டிஸ்பிளே கொடுத்துருவோம், ட்ரிகோனோமெட்ரி டேபிள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேல்யூஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. ஸோ M1 M2 கண்டுபிடிச்சாச்சு. அவங்க நேர்கோட்டு சமன்பாடு கேட்டிருக்காங்க, சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா M1 M2 B = 7, வெட்டுத்துண்டு அவங்களே கொடுத்துட்டாங்க 7 சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ சாய்வும் வெட்டுத்துண்டு கிடைச்சிருச்சு, நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாமா. M1 = √3, M2 = -√3 மற்றும் B = 7. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனு, இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் நம்ம கணக்குப்படி. ஸோ தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. ஸோ ஒரு சாய்வும் வெட்டுத்துண்டு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். Y = M1x + B M2x + B. ஏன்னா M1 ஒரு சாய்வு M2 ஒரு சாய்வு 2 லைன் இருக்கு. அப்போ நமக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது Y = √3x + 7 மற்றும் -√3x + 7. ஸோ அப்போ தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு, அதாவது நேர்கோட்டு சமன்பாடோட 1, 2, இந்த 2 நேர்கோட்டு சமன்பாடு இதுதான். வந்து பார்த்தீங்கன்னா இதே நேர்கோட்டின் சமன்பாடுகள் சார்ந்த கணக்குகள் செக்மெண்ட் 2 பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.